கர்த்தர் பெற்றெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கழிந்த நாளில் நாம் பார்த்தோம், பாபிலோனை விட்டு வெளியே வர தவறுக்கார சிந்தைக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எலியா தூக்கி திரிகிற குறை சொல்கிற சுபாவமாகிய பாபிலோனை விட்டு நாம் வெளியே வர வேண்டியது தேவை. அல்லேலூயா. நாம் இங்கே பார்க்கின்றோம், நோவா பையன் எழுதினவர் திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவர் திராட்சரசத்தை குறித்து வெளிக்கொண்டு தன் வஸ்திரம் மேலே பட்டிருந்தார். அப்பொழுது கானானுடைய தகப்பனாகிய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிருந்த சகோதரி இருவருக்கும் அறிவித்தார். அப்பொழுது சேரும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேல் போட்டுக் கொண்டு பின்னிட்டு வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார். அவர்கள் எதிர்முகமாய் போகாதவர்களால் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அல்லேலூயா. இதில் ஒரு பெரிய ஆன்மீக சத்தியம் அடங்கி இருக்கிறோம். அதை இந்த பகல் உங்களுக்கு போட்டு காட்ட விரும்புகிறேன். நோவாவின் சந்ததியாகிய கானானுக்கு தகப்பனாகிய யாபேலுடைய சந்ததி ஆதாம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியே போய் தன்னுடைய சகோதரி இருவருக்கோ அறிவித்தான். அல்லேலூயா. ஆக்சுவலா இவர் செய்ய வேண்டியது அந்த நிர்வாணத்தை மூடி இருக்கணும். ஆனால் அவை அதை செய்யவில்லை. அல்லேலூயா. ஒரு குறைத்தானது அவிதவை அவர் படிக்கலாகாது. ஆனால் கானான் அந்த இடத்தில் அந்த தவறை அங்கு செய்த வேளையில் வெளியே போய் அதை சொன்னார். என்ன சம்பவித்ததென்று நாம் கீழாக படிக்கிற வேளையில் அல்லேலூயா 25ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரன் அடிமையாயிருப்பான் என்றார். அடுத்து அவன் சேவனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் கானான் அவருக்கு அடிமையாயிருப்பான். அல்லேலூயா. 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 சேவையோ
உள்ளத்திலே குறைய கண்டுபிடிக்கிற ஒரு ஆவி இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்திலும் இருந்தது. ஆனா குறை சொல்லி திரிகிறவங்க சபிக்கப்பட்டுகிறார். அனுபவத்தில் நோவா சாபத்தில் போதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர் பொறுமையோடு நிதானமாய் நம்முடைய அல்லது நோவாவுடைய காரியத்திலே நிர்வாணத்தை மூடுகிற அதை செய்யாம வெளியே போய் தூக்கி திரிகிறார். வெளியே போய் அல்லேலூயா பக்கோட மைனியா இருக்க பக்கம் உள்ளதான அயல்வாசிக்கிட்ட போய் வர சொல்லுகிறான். அல்லேலூயா. அது பெரிய சாபத்துக்கு ஏதுவாய் தீருகிறது. ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற நிலையிலுள்ள எந்த வார்த்தையும் ஒரு வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மற்றவர்களை பலவீனப்படுத்துகிற, மற்றவர்களை தளர்த்துகிற எந்த வார்த்தையும் உன்னுடைய அதரத்திலே இருந்து வெளியே வரக்கூடாது என்று சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த வாய்த்த சந்ததி ஒன்றுதான் சொன்னால் தேவனுக்காக நெஞ்சும் நெருக்கி கொடுத்து உண்மையாய் நிற்கின்ற ஒரு அனுபவத்தை காண முடிகிறது. அல்லேலூயா. சபையில எந்த காரியமும் திண்மையாய் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லேலூயா அந்த காரியத்தை மூடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபையானால் நிறை இருக்கலாம், குறை இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. அதைத்தான் அன்றைக்கு நாம் செய்தோம். அவை கண்டல் அப்படியே வச்சு நான் கேட்கிறேன். அவர் சொன்னது பொய்யா? காம் சொன்னது பொய்யா? இல்ல, உண்மைதான். ஆனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவில் அவருடைய வார்த்தை அப்படியே இருந்தபடியால் அந்த சாபத்துக்கு ஏற்றவாய் மாறுகிறார் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் காண முடிகிறது. சபையிலே ரெண்டு கூட்டரை காண முடியும். குறைச்சலுத்திரிகிற சாபத்தினுடைய சிருஷ்டிகள் ரெண்டு வாய்த்த சந்ததி. நான் கேட்கிறேன், இதுல எந்த குரூபதி? இதுல எந்த குரூபதி? இந்த மகள் உன்னுடைய உள்ளத்தை உடைய சிந்தையை தோலை இருந்து ஆராய் அறிகிற தேவன் இந்த மகள் உங்களை திட்டமாய் அறிகிற கர்த்தருக்கு முன்னே நீதி மறைந்து இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. அவை சீக்கிரமாக கடந்து செல்கிறேன். சங்கீதம் 32:1-2 வசனங்கள். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவருடைய ஆவியில் கவனமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ பாக்கியவான். அல்லேலூயா. திருமலையிலே தெளிவாக திட்டமாக இங்கே சொல்லுகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏவே மட்டுமல்ல, எவர் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கவனமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவியில் கவனம் பயமரவாத தேவ பக்தி. அல்லேலூயா. பக்தி வேஷத்தை தரித்து அதில் பெயரை பத்திரிக்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. எப்படி கவனிக்கிறோம்? இந்த பாபிலோனை கட்டி எழுப்பினது யார் தெரியுமா? யார் தெரியுமா? நிம்ரோத். இந்த நிம்ரோத் யாருன்னு தெரியுமா? காமினுடைய மக்களாகிய கூசி என்பவருடைய மகன்தான் நிம்ரோது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நாம் சிதறி போகாமல் இருக்க பாபேல் கோவிலை கட்டுவோம் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையில நீங்கள் பெற்று பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனால் நிம்ரோது சொல்கிறார், அப்படி அல்ல, பின்னையோ அல்லேலூயா நாம் சிதறி போகாமல் இருக்க வரவேற்று போடுவோம் என்று சொன்னார். அல்லேலூயா. பாபிலோனியா கோபுரத்தை தாழ்வாராக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சக்தி இதற்கு அநேகரை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறது, கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வெளியே வர முடியாம, வெளிவட்டாரத்தில் வர முடியாம அநேக பரிசுத்தவான்களை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. வாசிப்போமே. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷினுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்தியா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதா என்பவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவன் கர்த்தருக்கு பாருங்க 8:9 படிங்க. கூஷ் நிம்ரோதை பெற்றான். கூஸ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய். அவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். இவன் கர்த்தருடைய முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். அல்லேலூயா. இவன் வேட்டை செய்யறதுக்கு கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறான். எப்ப தவறிக்கிறான்? அல்லேலூயா. அல்லேலூயா. சாதா வேட்டையாடுறவங்க காட்டுல போய் தான் வேட்டையாடுவாங்க. ஆனா இவன் வேட்டையாடுகிறது பரிசுத்த ஸ்தலத்துல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நின்று சிலரை வேட்டையாடி கொண்டிருக்கிற விரோதி ஆவி, சிலருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற ஆவி. அல்லேலூயா. ஓ, அநேகரை தளர்த்தி கொண்டிருக்கிறது, அநேகருடைய சோர்வை கொண்டு வருகிறது. ஓ, இக்கவரவரவசியா அநேகரை பாவங்களுக்கு வழி திருப்பிக் கொண்டிருக்கிறது ஆவி. அல்லேலூயா. சீக்கிரமாய் ஒரு சில காரியங்களை மட்டும் சீக்கிரமாய் சொல்லி கடந்து போகலாம் என்று கருத்துக்குள் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷன் அவிடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த ஆபிரகாம் அல்லேலூயா நிம்ரோதின் ஆவி இல்லையா பாபிலோனிய ஆவி அல்லேலூயா கீழ்ப்படுத்துகிறது. சோதரம் சோதரம் அவிசுவாசம் என்ற பாபிலோனிய ஆவியிலே இருந்து நீ வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் திட்டமா சொன்னா அல்லே ஆபிரகாமை அழைத்து தெரிந்தெடுத்து தாவீதை காண்பிக்க தேசத்துக்கு வா என்று சொன்னான். இவன் போய்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் போகும்போது
பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்தபோது இவனால் பிடித்து நிற்க முடியல. அழைத்த தேவனை மறந்தான். ஆண்டவர் சொன்னார் அவனை நடத்துவேன் சொன்னார். அந்த தேவனை மறந்து இவனுக்குள்ள அவிசுவாசம் சாரா பாட்டி மூலமாய் இறக்குமதி செய்யப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அவிசுவாசம் இவனுக்கு வந்தவாத இவன் எகத்துகளே போறான். இது போகிற தேவ சித்தம் அல்ல. ஐயே போறான். அவனுக்குள்ள அவிசுவாசம் வந்தது. இந்த மகன் உன்னை விடுவிக்க, உன்னை குணமாக்க, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை சாத்தான் வேட்டையாடினான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக துணிவோடு நிற்கிறவன், துணிவோடு காலடியில் வைக்கிறவன், துணிவோடு எதையும் செய்ய தயாராய் தேவ சத்தத்தின்படி இறங்கி புறப்பட்டவன் நிசார காரியத்துக்கு ஒன்று அவன் வீரா எதிர்த்து நோக்கி காலடியில் வைக்கிறான். அல்லேலூயா. ரெண்டு போக கூடாத இடத்தில் போகும்போது பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். அங்க ஒரு ராஜா கேட்டா கூட வந்த சாரா ரொம்ப அழகா இருந்தவர்களாம். இந்த சாரா யாருன்னு கேட்டான். இவருக்கு மனைவி என்று சொல்ல கொண்டு போடுவான் என்று பயந்து என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்த்தத்த சந்ததி அல்லாத இஸ்மாயேலிய சந்ததி உற்பத்தி ஆகிறதற்கு அவர் ஒரு ஆதரவாய் மாறுகிறார். அல்லேலூயா. ஆகார கூட கொடுத்தாச்சு, கிஃப்ட் கொடுத்த போது ஆகாரை கொடுத்தா வேதம் சொல்லுகிறது உலகத்தில் வைத்து இருக்கிறோம் துஷ்ட மனிதரால் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி வட்டத்தம் அல்லாத ஒரு சந்ததி உருவானது. அல்லேலூயா. இந்த மகன் வேளையில் உன்னுடைய விசுவாசம் எவ்விதமாய் இருக்கிறது? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற தேவனுடைய ஆலோசனை, தேவன் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார், அப்படியே கீழ்ப்பட்டார். உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாயின. நான் கேட்கிறேன், தாவீதை அழைத்தது யாரு? ஆண்டவர், கர்த்தர். ஆனா இவருக்கு போஜனம் கொடுக்கிறது யாரு? இவரு ஆகாரம் கொடுக்கிறது யாரு? ஆகாரம் கொடுக்கிறது யாரு? சீரஜம் யாருக்கு கொடுக்கணும்? சொல்லுங்க, யாரு கொடுக்கணும்? அங்க ராஜாவா? அங்க அதிபதியா? இல்ல, கர்த்தர் அவரை செய்திருக்கணும், அதை நம்பி இருக்கணும். அதை நம்பலவன் வாழ்க்கை கஷ்டங்கள் வரும்போது பின்னிட்டு போகிறதற்கு அல்ல உன்னை தேவன் அழைத்தது. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது போத வெற்றி சொல்லி பின்னிட்டோட அல்ல தேவனுடைய அழைத்தது. இப்ப ஆபிரகாம் விசுவாசிகள் தகப்பெறால் சின்ன அவிசுவாசம் தனக்குள்ள வந்தவனான். அவன் திரும்பி போகிறான். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசத்தை ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. சுத்தமானத்தி வாசம். அல்லேலூயா. praise the Lord. அல்லேலூயா. ஆமென். நெருங்கிய 4:13 நாம் படிக்கிற வேளையில் அங்கே காண முடிகிறது. கொஞ்சம் வாசிங்க.
விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆவியால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். ஒருவருக்குள்ள விசுவாசம் வேணுமானால் விசுவாசத்தின் ஆவியை அவர் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒருவருக்குள்ள விசுவாசம் வேணுமானால் விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அநேகருக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இல்லை. ஆமென், ஆமென். சின்ன பிரச்சனை வந்தால், சின்ன போராட்டம் வந்தால், சின்ன நெருக்கம் வந்தால் எல்லாம் உடைத்ததோடு உடைந்து விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தொட்டாவடி போல தொட்டாவடியில யாராவது வந்து தொட்டால் உடனே வாரும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை பார்த்தாலும் அதை மத்தியில் ஒரு பெரிய விடுதல் உண்டு. அவருக்கு கொடுத்து சபைக்கு சொல்லுகிற வேலையிலே அவர் ஆணித்தரமாய் சொல்கிறார். விசுவாசித்த ஆவியால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அவர் சொல்கிறார் அந்த விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு இருக்கிறது பவுலுக்கு கோடிட்டு காட்டுகிறார். அப்படியானால் நான் கேட்கிறேன், உங்களுடைய விசுவாசம் எங்கே? உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா? உங்களுடைய அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்று ஒரு ஆழமாய் சிந்திக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. எபேசியர் 6:16. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் 6:16 பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் விட்டு போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவிசுவாசம் என்ற அல்லேலூயா பிரைசலோட அல்லேலூயா கிரிய ஆவி, அவிசுவாசம் என்று சொல்லுகிற ஆவி. அல்லேலூயா. அவர்களால் விசுவாசிக்க முடியாது. அப்ப இந்த அவிசுவாசத்தின் ஆவியை விசுவாசம் என்ற கேடகத்தால் உடைத்தறிய வேண்டியவர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவி நூற்றாண்டிலே பரிசுத்தவான்கள் விசுவாசத்தால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், தீருக்கிறதை கெடுத்தார்கள், பாம்பளை தேர்களை நீத்தார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தீருக்கிறதை கெடுக்கக்கூடிய விசுவாசம் அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த மகள் நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் மட்டும் வாசித்து ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு 5:9. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவைகளை எதிர்த்தவர்கள். அல்லேலூயா. அவர் விசுவாசத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை உறுதியாய் உண்மையாய் நின்று அதற்கு எதிர்த்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்பதான் கேட்கிறேன், விசுவாசத்துக்கு தான் உறுதியாய் இருக்கிறோமா? நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தில், நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்றேன். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன் சொல்றேன். அல்லேலூயா. சிலவங்க கை உயரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மகன் வேளையிலே ஆமே கவனம் செலுத்துகிறார். அவரை கொண்டு போட்டாலும் அவருடைய நம்பிக்கையாயிருக்கு, விசுவாசமாயிருக்கு. ஜாகிரதை இழந்தது தேவனாக அவருக்கு
அல்லேலூயா. அவிசுவாச செல்லம் உனக்கு தலைவலி இருக்கு, ஒரு நெஞ்சு வலி இருக்கு, உன்னால் முடியாது, உன்னால் இதெல்லாம் முடியாது, இப்படி ஆராதிக்க முடியாது, இப்படி துதிக்க முடியாது, இப்படி மகிமைப்படுத்த முடியாது. உனக்கு அதனுடைய பல வியாதிகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, முடியாது முடியாது. அவிசுவாசத்தின் பிதைய இந்த மகள் கடத்தி விடுவாரான் என்றால் இந்த மகள் சொல்லணும், எல்லாம் கொடுவே உம்மாலை கூடும், எல்லாம் கூடும் அல்லேலூயா என்று சொல்லி விசுவாச அறிக்கையோடு சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த மகள் அந்த வார்த்தைய விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பிக்கும் போது நீ விசுவாசத்தோடு சொல்லும்போது உனக்கு எதிராய் போராடுகிறது அந்த வல்லமைய கர்த்தர் முறியடிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையோடு ஆபேல் திட்டமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அக்கினி அஸ்திரங்களை உடைத்தறியத்தக்கதாய் விசுவாசத்தின் கேடயம் ஏது ஆபேல் சிதறி பார்க்கிற சபையோடு அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சத்ருவான நாம் எதிர்க்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கண்ணீரோடு ஜெபத்தோடு வேட்டையோடு தேவனிடத்திலே ஓடி வருவாராக. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அந்த நிச்சய அவர் வல்லவராய் இந்த மனிதன் வெளிப்படுவார். அப்படியானால் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் இல்லையப்பா, என்னுடைய விசுவாசத்தை பெருகப்பட்டோம். அல்லேலூயா. என்னுடைய வியாதி, என்னுடைய பிசாசின் கட்டுகள், என்னுடைய குடும்ப சமாதான கேடு ஓ இவாரம் செய்யா மாறி போக